ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பண்ணத்துக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 பல் பூண்டை தோலோடே தட்டி சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் பூண்டை இந்த மாதிரி தோலோடே தட்டி சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பூண்டும் நல்லா வதங்கினோன்னா நான் உருளைக்கிழங்க மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதையும் மூடி 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் போல் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே உருளைக்கிழங்கு ஃப்ரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.